ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நிலைவாசல் படி பூஜை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாசப்படிக்கு மஞ்சள் தடவிக்கலாம். எப்போதுமே நம்ம வெறுமனே மஞ்சள் தடவக்கூடாது. மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் வாட்டர் ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா தடவணுன்னா நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எத்தனை பேர் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாசப்படிக்கெல்லாம் தடவிட்டு நெக்ஸ்ட்டு உருளியில் அதே மாதிரி தான். உருளியில் பூ போடுறப்ப வெறுமனே தண்ணி ஊற்றி போடக்கூடாது. கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் வாட்டர் ஊற்றிக்கிட்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கணும். அதெல்லாம் போட்டு தான் உருளி டெக்கரேஷன் பண்ணணும். நம்மளோட தலைவாசல் எப்போதுமே மங்களகரமாக இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கணும். வெறுமனே விடக்கூடாது. நம்மளோட குலதெய்வம் எல்லாமே நம்மளோட நிலைவாசப்படியில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மஞ்சள் குங்குமம்லாம் தடவிக்கணும். தடவிட்டு 2 பக்கெட்டும் லெமன் அறுத்து வைக்கணும். ஒரு இதில் மஞ்சளும் ஒரு இதில் குங்குமமும். ஏன்னா கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிலேருந்து வரவங்க என்ன நெகட்டிவ் எனர்ஜியோடு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த இதெல்லாம் வாங்கிக்கும். அதுக்காண்டி தான் உருளி டெக்கரேஷனும் பண்ணுறது. இப்போ அழகாக நிலைவாசப்படிக்கெல்லாம் மஞ்சள்லாம் தடவியாச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இப்போ 2 பக்கெட்டுமே பூ வச்சுப்போம். நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சோடனே கோலம் போட்டுக்கணும். கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. கோலம் போட்டுட்டு கீழே அகல் வைக்கிற இடத்தையும் விளக்கு வைப்போம்ல சாமி கும்பிட்றதுக்கு, அதனால் அந்த இடத்துலையும் மஞ்சள் தடவிக்கிட்டு 2 பக்கெட்டும் தடவி பொட்டு வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையும் கோலம் போட்டுக்கணும். நம்ம எப்போதுமே விளக்க வெறுமனே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சின்னோண்டு தட்டு போட்டு அதுக்கு கீழே செம்பருத்தி இலையில் தான் தீபம் ஏற்றிருக்கேன். வெத்தலையில் தீபம் ஏற்றுறது நல்லது. அதே மாதிரி மகாலட்சுமி செம்பருத்தி இலையில் குடியிருப்பாங்க. அதனால் செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றி வச்சோன்னா நம்ம வேண்டினது எல்லாமே நடக்கும். அதே மாதிரியே நான் அந்த பூஜை பண்ணப்போ எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுப்பா. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ கூட நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அதை டச் பண்ணி தான் உள்ளேறி வருவீங்க. அழகாக அந்த நாகம் மாதிரியும் இருக்கும்ப்பா அந்த சாம்பிராணி புகை. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில் வைக்கிறப்ப தான் பார்க்குறேன். பார்த்தோன்னா அப்படியே நாகம் மாதிரியே இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையுமே காமிச்சேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட தலைவாசலில் அம்மன் குடியிருக்காங்க. அதுக்கான அறிகுறி தான். அதுக்காண்டி தான் சொல்கிறது வாசப்படியை வெறுமனே வைக்கக்கூடாதுன்னு. நீங்கள் எல்லாருமே மங்களகரமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கோங்க. ஒன்று வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. செவ்வாய்க்கிழமை வைக்க வேண்டியதில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை முடியுமே இருக்கட்டும். மஞ்சள் லைட்டாக கலர் மாறும்லப்பா. அப்பயே நீங்கள் அந்த மஞ்சள்லாம் தொடச்சி எடுத்துருங்க. வெறுமனே தண்ணி வச்சு துடைக்காமல் அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பன்னீர் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜவ்வாது கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. வச்சு தொடச்சிட்டு அப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்கப்பா. வாசப்படியை வெறுமனே விடாதீங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட குலதெய்வம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தலைவாசலுங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால் நம்மளோட தலைவாசல் நம்ம எப்போதுமே மங்களகரமாக வச்சுக்கணும். அது மாதிரி வாசலில் தண்ணி தெளித்து போகிறதுக்கு வெறுமனே தண்ணி தெளிக்காமல் லைட்டாக மஞ்சத்தூள் வச்சு தண்ணி தெளித்து போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சாணி கிடச்சிச்சின்னா கூட சாணி கரைச்சி தெளித்து போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பே பள்ளி சத்தமிட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். கரெக்டாக சாமி இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இப்போ பார்த்தோன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக வெறும் பள்ளி தான்ப்பா இருக்குது. கரெக்டாக நான் முருகர்கிட்ட எப்போ தீபம் ஏற்றுறோன்னா அப்போல்லாம் பார்த்தோன்னா பள்ளி உட்காந்துருக்கும். அது மாதிரி தான்ப்பா அன்றைக்கி நிலைவாசப்படியில் பூஜை பண்ணப்பையும் அந்த நாகம் உருவம் தெரிஞ்சது. நம்மளோட தலைவாசலை எப்போதுமே சுத்தமாக வச்சு இப்போ தீபம் ஏற்றுறதுக்காண்டி 2 பக்கெட்டும் கோலம் போட்டுக்கலாம்ப்பா. எப்போதுமே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கணும்ப்பா. தீபம் ஏற்றாமலாம் இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம எங்கேயாச்சும் டூர் எதுவும் போயிட்டோன்னா வந்தோடனே தீபம் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை காமிக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுக்காண்டி தான் சாம்பிராணி புகை காமிச்சோன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். எப்போதுமே சொல்லுவாங்களே இந்த விளக்கெரியும் வீடு வீணாக போகாதுன்னு, அதுக்காண்டி தான்ப்பா.
ஒரு லைட்டாக ஒரு தீபம் எரிஞ்சால் கூட அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட தலைவாசலே மங்களகரமாக ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வச்சுக்கோங்க வீட்டை மங்களகரமாக. இப்போ 2 பக்கெட்டும் தலைவாசப்படியில் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம்ப்பா. ஒன்றில் வந்து குங்குமம் தடவிக்கலாம், இன்னொன்றில் வந்து மஞ்சள் தடவி வச்சுப்போம்ப்பா. இப்போ 2 பக்கெட்டும் பூ வச்சுருவோம் நிலைவாசப்படிக்கு. இப்போ கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு, நிலைவாசப்படியில் பூவும் வச்சாச்சு. அடுத்தது வந்து உருளி தான்ப்பா வைக்க போகிறோம். எப்போதுமே தலைவாசப்படிக்கு பக்கத்தில் வந்து உருளி வைக்கணும். இப்போ பார்த்தோன்னா உருளியெல்லாம் நாளே நீட்டாக விளக்கியாச்சு. விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ பார்த்தோன்னா தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பன்னீர் ஊற்றிப்போம். அடுத்தது வந்து ஜவ்வாது கொஞ்சமாக போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இருக்குல்லப்பா, அதை நுணுக்கி போட்டுப்போம். அடுத்தது வந்து செம்பருத்தி பூ தான்ப்பா எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதுதான் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பக்கெட்டும் தீபம் ஏற்றிட்டு நிலவாசப்படிக்கெல்லாம் நல்லா தீப தூபம்லாம் நல்லா காமிச்சிட்டு, அடுத்தது வந்து இயற்கைக்கு தான்ப்பா சாம்பிராணி காமிக்கணும். எப்போதுமே வந்து நம்ம வந்து இயற்கைக்கு வந்து தீப தூபம்லாம் காமிக்கணும்ப்பா. நம்ம வந்து இயற்கையை எப்போதுமே வணங்கணும். இயற்கைக்கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக. நானும் தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் பார்த்தோன்னா வியூவர்ஸே போக மாட்டேங்குது. இதுக்காண்டி வீடியோ போகிறதெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நம்மளோட சேனலை பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான்ப்பா நம்மளோட சேனல் வளர்ச்சி அடையும். வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைட்டாக தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகேப்பா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.